கிடையாது. கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் பார்வோனுடைய கரத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த மக்களுடைய கூக்குரல் கண்ணீரை ஆண்டவர் கண்டு எப்படியாவது ஒரு மனிதனை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார். அதற்கு அவர் தெரிந்தெடுத்த மனுஷன் தான் மோசே. பார்ப்போம். மோசேயை சந்தித்து இந்த காரியத்தை சொல்வதற்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு ரூம் போட்டு தங்கிட்டு மோசே அங்கவான்னு சொல்லி கூப்பிடல. இவன் எங்க ஆடு வச்சுக்கிட்டு இருந்தானோ அங்க இவர் போறாரு. மோசே எங்க சுத்திக்கிட்டு இருந்தானோ அங்க தேவன் போறாரு. ஒரு நாள் அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக திடீர் என்று ஒரு அதிசயம் நடக்கிறது. ஒரு செடி, நல்ல செடித்த கொடுமையான பச்சை பசை என்று காயும் பூவும் பழமுமாக இருந்த ஒரு செடி திடீர் என்று பற்றி எரிகிறது. தனக்கு முன்னாடி ஒரு செடி பற்றி எரிகிறதை பார்த்தவன் என்னவென்று பார்க்க அவன் ஓடோடும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். அந்த செடியில் இருந்து சத்தம் வருகிறது, மோசே மோசே கிட்ட வராதே, உன் பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. என்னது, ஒரு செடி எரியுது, ஆனா உத்து பார்க்கிறான், பூ அப்படியே இருக்குது, மலர்ந்த பூ மலர்ந்த மாதிரியே இருக்குது, காய் காயா இருக்குது, முக்கு முக்காவே இருக்குது, ஆனா செடி கருகல, இலை கருகல, ஆனா அக்கினி எரியுது. அந்த அக்கினியில் இருந்து சத்தம் வருகிறது, மோசே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்க அக்கினியின் ரூபமாய் பூமியிலே அவர் கடந்து வந்து அவனோடு கூட பேசினார். அவனை தெரிந்து கொண்டார், எகிப்துக்கு அனுப்பினார், பார்வோனோடு பேசினார். விடமறுத்தான் பார்வோன். அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஓர் இரவிலே 6 லட்சம் ஜனங்கள் அணி அணியாக எகிப்தை விட்டு புறப்படும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அணி அணியாக எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. காரணம், எத்தனை ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள். எத்தனை தலைமுறை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு தலைமுறைனா குறைஞ்சபட்சம் 60 வருஷம். ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்? 60 வருஷங்கிறது ஒரு தலைமுறை. 430 வருஷம் எத்தனை தலைமுறை? கிட்டத்தட்ட 7 தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை தலைமுறை வரையிலே அடிமைகளாக இருந்தவர்கள் வெளியே வந்தவுடன் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரே பாட்டு தான், கச்சேரி தான், தேவனை பாடி துதிச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி புறப்பட்டு கொண்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு சந்தோஷத்துக்கு ஒரு புல் ஸ்டாப். எல்லாருடைய மூஞ்சும் மாறிடுச்சு. ஏன்? ஒரு பெரிய கடல். முன்பதாக ஒரு பெரிய கடல். என்ன கடல்? செங்கடல். அல்லேலூயா. செங்கடலை எப்படி கடப்பது? எவனாவது ஆலோசனை பண்ணானா? இல்ல அதுல எத்தனை பேர் பெரியவன் இருந்திருப்பான், ஞானிகள் இருந்திருப்பான், யோசிக்கிறவன் இருந்திருப்பான், பெரியவன் இருந்திருப்பான். யாரும் யோசிக்கல. மொத்த மூஞ்சோ யாரை நோக்கி பாக்குது? மோசே. ஏன் இதான கூப்பிட்டு வந்த? அங்க எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லையா? எங்களுக்கு அங்க கல்லறை இல்லையா? இந்த வனாந்தரத்துல போற வழியில அங்க வழியிலே சாவணுமா? கவனி கவனி, பிரசங்கத்துங்க கவனி. எல்லாரும் கம்மனு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு மாதிரி மக்கு சாம்பிராணி மாதிரி நல்லா கவனிங்க, பேசுறத கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு சில காரியங்கள் எல்லாம் புரியும். உட்கார்ந்துட்டு போறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. சத்தியத்தை கேளுங்க. அப்ப எல்லாருடைய முகமும் மாறுகிறது. முறுமுறுக்கிறார்கள். ஊழியக்காரனை பார்த்து உடனடியாக முறுமுறுத்து, எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லை என்று சொல்லியா இங்கே அழைத்து கொண்டு வந்தாய்? நாங்கள் செத்தாலும் அங்கேயே ஒன்னா செத்திருப்போமே. இன்னைக்கு பாதி வழி எங்களை சாகடிக்க கொண்டு வந்தாயே. ஊழியனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்.